வந்து ஜிஎஸ்டியில் எக்ஸாம்பிள் 14th சம் பார்க்குறோம் சரிங்களா. ஸோ கொஸ்டின் பாருங்கள், அ டீலர் சப்ளைட் குட்ஸ் சர்வீசஸ் ஒர்த் 1000 rupees இன் இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கும்போது அது என்னது, நமக்கு ஐஜிஎஸ்டி வரும் சரிங்களா. ஸோ ஐஜிஎஸ்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1000 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அண்ட் worth another 11,000 in transaction within the state. அப்போது வித்தின் த ஸ்டேட்டுங்கும் போது நமக்கு சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டி வரும். அது எவ்வளோ, 11,000 சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே the value of his receipt of goods and services within the state was 10,000 rupees. ஸோ அவரோட டோட்டல் வேல்யூ ஆஃப் ஹிஸ் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் பே பண்ணியிருக்காரு, அவர் பே பண்ணதுனால அவரோட ரெசிப்ட் கரெக்டாக. அப்போ அவர் பே பண்ணியிருக்காருங்கும் போது அது ஒரு இன்புட் டேக்ஸ்ன்னு வரும். இன்புட் டேக்ஸ் அண்ட் வித்தின் த ஸ்டேட்டுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்புட்டில் நமக்கு சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டி. ஓகே, இன்புட்டில் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டி 10,000 rupees. அப்போ இது என்னது, நம்ம 11,000 இருக்குல்ல, அது என்னது பாருங்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சப்ளைடு அப்படிங்கிற வேர்டு இருக்குது. அப்போ சப்ளைடுங்கும் போது அவர் சப்ளை பண்ணியிருக்காரு, அவர் சேல் பண்ணியிருக்காரு. அப்போ இது வந்து அவுட்புட் சரியா, இது வந்து அவுட்புட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த நெட் டேக்ஸ் பேயபிள் பை ஹிம் இஃப் த ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி இஸ் 18%. ஜிஎஸ்டி 18% சொல்லிட்டாங்க. ஸோ அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு, நெட் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு, டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டி 1000 rupees, அதுக்கு என்ன பார்க்க போகிறோம், டேக்ஸ் எவ்வளோ வரும்னு பார்க்க போகிறோம். 18% டேக்ஸு, அப்போ எவ்வளோ வரும், 180 rupees வரும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு 11,000 அவுட்புட் டேக்ஸ் பார்க்க போகிறோம். சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டின்னு இருக்குது. அப்போது 9% பார்க்கணும். ஓகேங்களா. அப்போ எவ்வளோ வரும், 990 வரும். ஓகேங்களா. ஸோ சிஜிஎஸ்டி 990, எஸ்டிஎஸ்டி 990 ஃபார் அவுட்புட் டேக்ஸ் சரிங்களா. ரைட், இப்போ இன்புட் டேக்ஸ். ஸோ இன்புட் பாருங்கள் 10,000 rupees. இப்போ சேம் அதுவும் இன்ட்ராஸ்டேட்டுங்கிறதுனால 9% பார்க்கும். ஓகே, அப்போது 900 rupees. ஸோ சிஜிஎஸ்டி 900, எஸ்டிஎஸ்டி 900. ஓகே, எஸ்டிஎஸ்டியும் 900. ரைட், இப்போ அவங்களோட நெட் டேக்ஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம அவுட்புட்டையும் இன்புட்டையும் மைனஸ் பண்ணுறோம். அவுட்புட் டேக்ஸ் மைனஸ் இன்புட் டேக்ஸ். ஸோ அவுட்புட் டேக்ஸ் என்னது 990, இன்புட் டேக்ஸ் என்னது 900. அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் என்னது 90 rupees. ஸோ 90 rupeesங்கிறது என்னது, சிஜிஎஸ்டி 90, எஸ்டிஎஸ்டி 90. ஓகேங்களா. இப்போ 90 + 90 நமக்கு எவ்வளோ வரும், 180 rupees வரும் கரெக்டாக. ஸோ அவங்க நெட் அமௌண்ட்டை அவங்க எவ்வளோ நெட் டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இந்த 180 rupees, அதாவது அவுட்புட் மைனஸ் இன்புட் பண்ணும்போது நமக்கு 90 வந்தது. அது சிஜிஎஸ்டி 90, எஸ்டிஎஸ்டி 90 பாதியாக பிரிக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 180 rupees வருது இல்லையா. இந்த 180 rupees-ஐ அவங்க ஐஜிஎஸ்டி 180 rupees-க்கு பே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இங்கே அவங்களுக்கு கிரெடிட்டாக எக்ஸஸாக டேக்ஸ் கிரெடிட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்காது. ஸோ நோ எக்ஸஸ் கிரெடிட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நோ எக்ஸஸ் கிரெடிட் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம இதே மாடலில் நெக்ஸ்ட் ஒரு 2 சம் இதே மாடலில் தான் இருக்குது. ஓகேங்களா. 15th சம் இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ 15th சம் பாருங்கள். அ டீலர் சப்ளைட் கூட்ஸ் worth 5,000 rupees இன் இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன். ஸோ 5,000 rupees ஐஜிஎஸ்டி, சேம் மாடல் தாம்மா. ஓகேங்களா. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் worth another 6,000 transaction within the state. ஸோ வித்தின் த ஸ்டேட்டும் போது சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி வரும். அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 6,000 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னது,
டீலர் சப்ளைடு, அப்போ இது வந்து அவுட்புட், இது வந்து சேல் பண்ணியிருக்க அமௌண்ட். ஓகே, த டோட்டல் வேல்யூ ஆஃப் ஹிஸ் ரெசிப்ட், அப்போது அவரோட ரெசிப்ட் வித்தின் த ஸ்டேட் என்ன சொல்லியிருக்காங்க, 9,000 rupees. ஓகே, அப்போது என்ன அர்த்தம், இன்புட் டேக்ஸ் வந்து இன்புட் வந்து 9,000 rupees. ஓகே, இப்போ ஃபைண்ட் த நெட் டேக்ஸ் பேயபிள் பை, அதே கொஸ்டின் தான், அதே நெட் டேக்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஆனால் 12% ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டிக்கு பார்க்கும்போது ஐஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோம், டேரெக்டாக 5,000 12% அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கரெக்டாக, இப்போ 5,000 இன்ட்டு 12/100. ஓகே, 12 5s are 60. அப்போ ஆன்சர் என்ன, 5,000 rupeesக்கு அவங்க 600 rupees ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்காங்க. இது ஐஜிஎஸ்டி. இப்போ அதே மாதிரி சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டியோட அவுட்புட் டேக்ஸ். ஓகே, அவுட்புட் டேக்ஸ்க்கு எவ்வளோ வந்திருக்கு, 6,000 rupees. ஸோ இது சிஜிஎஸ்டி வித்தின் த ஸ்டேட், சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இருக்கிறதுனால 12.5ங்கும் போது நமக்கு 6% வரும். ஸோ 6/100. ஓகே, அப்போ 6 6 36. ஸோ 360 rupees. 360 சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டியும் 360. ஓகே, நெக்ஸ்ட் இன்புட் டேக்ஸ். இன்புட் டேக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 9,000 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ 9,000 இன்ட்டு 6/100. ஸோ 540 rupees வரும். இது வந்து சிஜிஎஸ்டி. இப்போ எஸ்டிஎஸ்டியும் என்னது தான் 540. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், அவுட்புட்டையும் இன்புட்டையும் மைனஸ் பண்ணுவோம். அவுட்புட் மைனஸ் இன்புட். இப்போ 540 மைனஸ் 360. ஓகே, இப்போ 540 மைனஸ் 360 வந்து எவ்வளோ ருபீஸ் ஆச்சு, 180 rupees ஆச்சு. அப்போ சிஜிஎஸ்டி எவ்வளோ, 180. எஸ்டிஎஸ்டி எவ்வளோ, 180. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ 180 + 180 எவ்வளோ, 360 rupees. கரெக்டாக, 180 + 180 360. அப்போது இந்த 180 + 180 360 rupees-ஐ இந்த 600 ஐஜிஎஸ்டியோட மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ 600 மைனஸ் 360 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருந்து 240. இதுதான் அவரோட நெட் டேக்ஸ். இந்த கொஸ்டினோட ஆன்சர் இதுதான். சரிங்களா, லாஸ்ட் சம்மில் டேலி ஆகிட்டு, ஸோ நம்ம நோ எக்ஸஸ் கிரெடிட் அப்படின்னு போட்டோம். இந்த சம்முக்கு இதுதான் ஆன்சர். சரிங்களா, ஓகே. ஸோ இப்போது இதே மாடல் தான் 16th சம். 16th சம் பார்த்துருவோமா. A dealer supplied goods worth 22,000 in interstate transaction. So IGST 22,000, right? And worth another 2,000 in transaction within the state. அப்போ CGST and SGST 2,000 rupees. இது அவுட்புட். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். The total value of his receipts of goods and service in interstate transaction was 20,000 rupees. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், டோட்டல் வேல்யூ ஆஃப் ரெசிப்ட்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக தான் இன்புட் டேக்ஸ் தான், ஆனால் இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ ஐஜிஎஸ்டி. ஓகேங்களா, ஸோ ஐஜிஎஸ்டி எவ்வளோ, 20,000. சரியா, ஸோ கொஸ்டினை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பண்ணுங்கள். என்னமோ சரி, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் அதே ப்ரொசீஜர், அதே ஸ்டெப் தான். 12% ஜிஎஸ்டின்னு கொஸ்டினில் இருக்குது. சரிங்களா, ஜிஎஸ்டி வந்து 12%. ஸோ நம்ம சம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 22,000. இப்போ 22,000க்கு 12% ஜிஎஸ்டி. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன வரும், 2,640. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டி ஃபார் 2,000 rupees அவுட்புட் டேக்ஸ். சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி இன்ட்ராஸ்டேட் ட்ரான்சாக்ஷன்றதுனால 6% பார்ப்போம். சரிங்களா, அப்போ 6/100. அப்போ எவ்வளோ வரும், 120 rupees வரும். ஓகே, சிஜிஎஸ்டி 120, எஸ்டிஎஸ்டியும் 120.
இப்போ நம்ம அடுத்த டிரான்சாக்ஷன் ஐஜிஎஸ்டியில் இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் முதவே ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ 120 + 120 எவ்வளோ? 240 rupees. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்த இன்புட் டேக்ஸ். ஸோ இன்புட் டேக்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 20,000 ஐஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பை 12/100 12%. இப்போ ஆன்சர் எவ்வளோ வச்சு 2400 rupees வரும். ஓகே. ஸோ இப்போ இந்த 2400 இருக்கு இல்லையா, இந்த 2400 யூட்டிலைசேஷன் டேக்ஸாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த 2400 வச்சு ஐஜிஎஸ்டியை மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் பேமெண்ட் மைனஸ் ஐஜிஎஸ்டி அப்போ எவ்வளோ வந்தது? அதாவது 2640 மைனஸ் 2400 எவ்வளோ வரும்? 240 rupees வரும். ஸோ இந்த 240யை அவங்க சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஏதாவது இன்டர்ஸ்டேட் ட்ரான்சாக்ஷனை வச்சு இன்ட்ராஸ்டேட் ட்ரான்சாக்ஷனாக டீல் பண்ணிக்கிறாங்க. அப்போ யூட்டிலைசேஷன் டேக்ஸை இங்கே 2400 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இங்கேயும் நமக்கு என்ன வருது? நோ எக்ஸஸ் கிரெடிட், எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நோ எக்ஸஸ் கிரெடிட். ஓகே.